அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தன். இன்றைய ஆத்மோபதேசம் ஃப்ரம் ஷேடோ டூ ரியாலிட்டி. நிழலிலிருந்து நிஜத்திற்கு, நிழல் என்கின்ற மாயையிலிருந்து நிஜம் என்கின்ற உண்மைத்தன்மைக்கு நகருதல். இதைப் பற்றி இன்று பார்ப்போம். மிகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சத்தியம் இது. இந்த நிழல் என்கின்ற அர்த்தம் என்ன? நிஜம் என்கின்ற அர்த்தம் என்ன? ஒரு உதாரணம். இப்ப வெயில்ல நீங்க நடந்து போகும்போது உங்க மீது சூரிய ஒளி பட்டு இந்த சரீரத்துடைய நிழல் உங்களுக்கு தெரியும். தரையில அது படும். இந்த 2மே ஈவனா நடந்து போகும். நீங்க நடக்க நடக்க அந்த நிழல் வந்துகிட்டே இருக்கும். இதுல இந்த ரியாலிட்டி என்கின்ற உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, எது நிஜம்? இந்த நிழல் நிஜமல்ல. இந்த நிழல் நிஜமல்ல. இந்த சரீரம் தான் நிஜம் என்பது உங்களுக்கு தெரியும். இத இத வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மொத்த வாழ்க்கையிலும் நான் தான் நடத்துறேன், நான் தான் சிந்திக்கிறேன், நான் தான் செயல்படுத்துறேன் அப்படிங்கிறது நிழல். நிஜம்ங்கிறது இந்த உயிர் சக்தி தான் இந்த சரீரத்த படைச்சது. இந்த உயிர் சக்தி தான் நம்ப பர்மிஷன் இல்லாம, நம்ம புத்திசாலித்தனத்தை தாண்டி இந்த உறுப்புகளை அனைத்தும் இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிஜம் என்கின்ற உயிர் சக்தி தான் வாழ்க்கையில சிந்திக்கவும் செய்யுது, செயலாற்றவும் செய்யுது. அப்படிங்கிற உண்மைதான் நிஜம். சற்று கவனிங்க. நிழல் என்பது நான் என்கின்ற அகங்காரம். இந்த நிழல்ல என்ன இருக்கும் தெரியுமா? ஆசை, பேராசை, போட்டி, பொறாமை, பயம், பதட்டம், இயலாமை, நிம்மதி இல்லாத தன்மை, வெறுப்பு. இது போன்ற எல்லா வகையான கெட்ட குணங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு உருவமாக மாறி, நம்ம தான் சிந்திக்கணும். நம்ம சிந்திச்சு தான் செயலா நடக்குது. அப்படிங்கிற ஒரு மாயை தான் நிழல். இந்த நிஜம்ங்கிறது உயிர் தன்மை பற்றி புரிந்து கொள்வது. எப்படி நாம் தூங்கும்போதும் கூட இந்த உயிர் சக்தி இந்த உறுப்புகளை சரிவர இயக்குகின்றது. அப்ப அதுக்கு பேர் என்ன? அப்ப அது யாரு? நம்ம தான் மொத்த லைஃப்பையும் இயக்குறோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோமே! அப்ப இந்த உடல் உறுப்புகளை இயக்குறது நம்ம தான் சிந்திச்சு செயல்படுறோமா? அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்டு பார்த்தால் இது புரியும். இல்ல, நம்ம சிந்திக்காமலேயே, யோசிக்காமலேயே இந்த உடலுக்குள் இருக்கின்ற உறுப்புகளை இயக்குவது உயிர் சக்தி. நான் தான் இயக்குறேன் அப்படிங்கிற ஒரு நிழல் என்கின்ற மாயை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிழல் என்கின்ற தன்மையிலிருந்து நிஜத்தன்மையை நோக்கி நகருதல். மொத்த வாழ்க்கை இதுதான். நிழல் என்கின்ற நான் தன்மையிலிருந்து நிஜம் என்கின்ற ஆனந்த உயிர் தன்மைக்குள் நகர்வது. இது விளக்கம். இது எப்படி நம்ம உணர்றது? நிழல் தன்மைக்கும் ஒரு உணர்ச்சி இருக்கு. நிஜத்தன்மைக்கும் ஒரு உணர்வு இருக்கு. 2க்குமே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு.
இந்த நிழல் தன்மைக்கு என்ன உணர்வு இருக்கு? என்ன உணர்ச்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப வாழக்கூடிய சமுதாய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா வகையான ஆசை, பயம், பெருமை, புகழ், இத நிரூபிச்சு ஆகணும். இது எல்லாமே சேர்ந்தது தான் உணர்ச்சி என்று சொல்கின்றேன். நிழல் என்கின்ற உணர்ச்சி. இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நிம்மதி இருக்காது. நிரந்தரமான சந்தோஷத்தை உணர முடியாது. இதுவே நிழல் என்கின்ற தன்மையிலிருந்து நிஜத்தன்மை, நிஜத்திற்குள் நுழையும்போது, நிஜத்தின் உணர்வு என்ன என்றால், உயிருடைய இருப்பு என்கின்ற ஆனந்த உணர்வு. இதுவரையும் நம்ம வாழ்க்கையில நிழல் என்கின்ற இருப்புத்தன்மையாகிய உணர்ச்சி முடிச்சுகளாக இருக்கக்கூடிய நான் என்கின்ற அகங்காரத்தை உணர்ந்து வாழ்ந்தோம். இதில் வாழ்ந்ததனால் என்ன கிடைத்தது என்று எல்லாருக்கும் தெரியும். சற்று நிஜத்தன்மையும் உணர்ந்துதான் பார்ப்போம் என்று சிந்தியுங்கள் என்று சொல்கின்றேன். நிஜத்தன்மை என்கின்ற உயிர், ஜீவாத்மா, ஆன்மா, அதோடைய இருப்பு, அது என்ன உணர்வு இருக்கு? ஆனந்தம் என்கின்ற உணர்வில் இயங்குகின்றது. அதை உணர்ந்தோமானால், இந்த சத்தியம் புரிபடும் என்று சொல்கின்றேன். நாம் இந்த வாழ்க்கை இயக்கவில்லை. இந்த சரீரத்தையே படைத்த இந்த உயிர்தான் இயக்குகின்றது. அந்த உயிர் தன்மைதான் சிந்திக்கவும் செய்கின்றது. சில சிந்தனைகளை செயலாற்றக்கூடிய சக்தி, புத்தியும் வெளிப்பட்டு செயலாக மாற்றுகின்றது. மொத்த வாழ்க்கையும் இதை நோக்கிதான் நகர்கின்றது என்கின்ற அனுபவம் புரிய ஆரம்பிக்கும். இதுலதான் நிம்மதி வரும். சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள். இந்த உபதேசத்தின் மூலமாக இந்த சரீரத்தை நாம் படைக்கவில்லை. சோ கால்ட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ப முடிவெடுத்த, நம்ப புரிந்து கொண்ட, நம்ப தான் யோசிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த சரீரத்தை நீங்க படைக்கவில்லை. படைக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸும் மனிதனுக்கு இல்ல. நிழல் என்கின்ற அகங்காரத்திலிருந்து சொல்வது. அந்த புத்திசாலித்தனத்திலிருந்து நிச்சயமா சிந்திக்க கூட முடியாது. இப்படி இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை உருவாக்க முடியாது. இதுவரை 100% முழுமையா புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் மனிதனுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது, வாழக்கூடிய வாழ்க்கை பற்றிய சக்தியும், புத்தியும் அந்த உயிர்கிட்ட தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த புரிந்து கொள்வதும், அனுபவிப்பதும் தான் நம்ம வேலை. நான் ஏன் மீண்டும், மீண்டும் ஆனந்தத்தை உணர வேண்டும், ஆனந்தத்தை உணர வேண்டும் என்று சொல்வதற்கான அடிப்படை மூல காரணம் இதுவே. உங்களுடைய இருப்ப நீங்க உணரும்போது, இந்த நிஜம் என்கின்ற தன்மைக்குள் நீங்கள் சென்று விடுவீர்கள். நிஜத்தை உணர்ந்து விடுவீர்கள். எதை பற்றியும் கவலையோ, எதை பற்றி பெரிய எதிர்பார்ப்போ, தேவையை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நிம்மதியாக இந்த நிஜத்தில் வாழ்வீர்கள். இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த நிஜம் என்னவா இருக்கோ அது பிரதிபலிக்குது. நிழலா. நிழல் தான் நாமுன்னு நெனச்சுக்கிட்டு அத சரி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது நடக்காத விஷயம். நிஜம் தான் உண்மை. நிழல் உண்மை இல்லைங்கிறதே தெரியாம, நிழல புடிச்சுட்டு வாழ்க்கைய பயணம் பண்றது மாயை. நிஜம் என்கின்ற ஆனந்த உணர்வை உணரும்போது, இந்த சத்தியம் அனுபவ ரீதியாக புரிந்து கொள்வீர்கள்.
இல்லைன்னா அனுபூதிய புரிந்து கொள்வது மிகவும் கடினம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சமுதாய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு எதிர்கால வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும், ஒரு பெரிய அதிர்ச்சியையும், பயத்தையும் உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றது. காரணம், நம்மளுடைய நான் தன்மையுடைய புத்திசாலித்தனத்தை தாண்டி வெளியுலக வாழ்க்கை இயங்குவதனால், அதை சமாளிக்கக்கூடிய தெளிவும், புத்தியும் இல்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் இல்லை. இந்த நிஜம் என்கின்ற ஜீவாத்மாவாகிய ஆனந்த உணர்வில் லயமாகும்போது, இந்த சரீரத்தையே படைத்து இயக்குகின்ற உயிர் சக்திக்கு வாழ்க்கையை நிலைத்தக்கூடிய, வாழக்கூடிய சக்தி, புத்தி இருக்கின்றது என்கின்ற தெளிந்த உணர்வோடு வாழ்க்கை நிம்மதியாக வாழ இயலும். அப்படிதான் இறைசக்தி படைச்சிருக்கு. ஒரு மனிதனுடைய மனதை சார்ந்து இயற்கை சக்தி இந்த உடம்ப படைக்கல. மனிதனுடைய மனம் சார்ந்த புத்திசாலித்தனத்தை வச்சு இறைசக்தி இந்த உயிரையோ, இந்த உடம்பையோ படைக்கல. அப்ப எதற்காக சாமிஜி மனச உருவாக்குனாங்க ஒரு கேள்வி. அப்ப எதுக்காக மனச உருவாக்குனாரு? இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்ப எதுக்காக இந்த மனம்? அப்புறம் எதுக்கு இந்த நிழல்? இந்த ரியலைசேஷனுக்காக தான். உங்களை உணர்வதற்காகத்தான் இந்த மனம் என்கின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி, அதன் மூலமாகத்தான் நீ இருப்பு என்பதை உணர முடியும் என்பதற்காக. மேலும் மேலும் இருப்பை நோக்கி நகர்வதற்காக தான் இந்த மனம் என்கின்ற நிழலை படைத்தார். நான் சொல்றது கொஞ்சம் நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்குங்க. மொத்தமா என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். நிழலிலிருந்து நிஜத்திற்கு, ஃப்ரம் ஷேடோ டு ரியாலிட்டி என்பது, நிழல் என்பது நான் என்கின்ற உணர்ச்சி முடிச்சின் தொகுப்பு. அது என்ன செய்யும்? நான் தான் இத செஞ்சுகிட்டு இருக்கிறேன், நான் தான் பண்றேங்கிற ஒரு அகங்காரம். அது நிழல். அது உண்மை அல்ல என்று சொல்கின்றேன். அப்போ உண்மை எது? நிஜம் என்கின்ற உயிர், ஜீவாத்மா தான் இயக்குகின்றது, படைத்தது அதுவே. ஜீவாத்மா தான் கடவுள். ஜீவாத்மா தான் கடவுள், இறைவன் எல்லாமே. அந்த ஜீவாத்மா தான் நிஜம் என்று சொல்கின்றேன். அதுதான் படைத்தது, இயக்கவும் செய்கின்றது, பிறக்கவும் செய்கின்றது, வாழவும் செய்கின்றது, இறக்கவும் செய்கின்றது. முழு கண்ட்ரோல் உயிர்கிட்ட தான் இருக்கு. எதை சிந்திக்கணும், எந்த சிந்தித்தல செயலா மாற்றணும் அப்படிங்கிற எல்லா முடிவும் உங்களுடைய உயிர் சக்தி தான் டிசைட் பண்ணுது. என்ன அப்படின்னா, இது நடக்கிறது எல்லாத்தையும் இந்த மனசு அனுமானம் வேணா பண்ணிக்கலாம். அனுமானம் வேணா பண்ணிக்குது. நடந்து முடிஞ்ச பிறகு அல்லது நடக்கும் போகும்போது முன்னாடியே இந்த அனுமானம் பண்ணிக்கிட்டு நான் தான் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குது மனசு. அதான் நிழல். அப்ப இந்த உயிர் சக்தி இத புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த உயிர் சக்தி தான் உடம்ப படைச்சது, வாழ்க்கையை இயக்குது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையை சிந்திக்கவும் செய்கின்றது, செயலாற்றவும் செய்கின்றது. என்ன சிந்திக்குது, என்ன செயலாற்றுது? பரிணாம வளர்ச்சி நோக்கி நகருது. அது உயர்ந்த படியாகத்தான் இருக்கின்றது. கீழ்ப்படி ஒண்ணு இல்ல. மொத்த வாழ்க்கையுமே பாடம். என்ன பாடம்? நிழல் என்கின்ற மாயிலிருந்து நிஜம் என்கின்ற உயிர்த்தன்மை நோக்கி நகர்வது. இதுதான் மொத்த வாழ்க்கையிலும் இயங்குகின்றது. இத வச்சுதான் மொத்த விஷயமும் கிரியேட் ஆகுது. இந்த உட்கருத்தை வச்சுதான் மொத்த ஸ்டோரியும் கிரியேட் ஆகுது. மொத்த லைஃப் இயங்குது. எப்படி சோர்ஸ், டெஸ்டினேஷன் ஒண்ணு கிளியரா இருந்தா தான் ரூட் கிளியரா அமைய முடியுமோ, அதே போல தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய டெஸ்டினி தெளிவாயிடுச்சு.
முக்தி. அந்த முக்திக்கான பயணம் தான் இந்த மொத்த வாழ்க்கை. அப்ப இந்த நிழல் என்பது நான் சொல்வது உயிர். அந்த உயிரையும் உணர முடியும் என்பதுதான் இங்கு சத்தியம். அதான் ஆனந்த உணர்வு. இந்த ஆனந்தத்தை நீங்க உணர ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, இந்த ஜீவாத்மா படைத்தது இந்த சரீரத்தை இந்த ஜீவாத்மா தான் இயக்குகின்றது. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஞானம் உங்களுக்குள் புரிந்துவிடும். இந்த ஆனந்தம் என்கின்ற உயிரோடைய இருப்பை உணரும்போது, இந்த சத்தியம் வெறுமனே தகவலாக இல்லாமல் அனுபவ ரீதியாக நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான் நிழலிலிருந்து நிஜத்திற்கு என்கின்ற உபதேசம். இந்த சத்சங்கத்தை, இந்த உபதேசத்தை சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள். இந்த ஆனந்தத்தை உணர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நகருங்கள். நீங்க எல்லோரும் ஆன்மா மாயிலிருந்து நீங்கள் எல்லோரும் நிஜம் என்கின்ற தன்மை நோக்கி நகர்வீராக. ஆத்ம ஆனந்தத்தை உணர்ந்து வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தையும் இயக்குவது உயிரே என்பதை புரிந்து கொண்டு ஆனந்தமாக வாழ்வீராக. எதை பற்றியும் கவலை கொள்ளாதீர்கள். உங்களை படைத்த இந்த ஜீவாத்மா உங்கள் வாழ்க்கையை சரியாக வழிநடத்தும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்க ஜீவாத்மாவை நம்பி பயணம் செய்யுங்கள். நிம்மதியும் சந்தோஷமும் நிறைவும் ஏற்படத் துவங்கும். நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி. மீண்டும் சந்திக்கின்றேன்.